வணக்கம். வக்ஃப் திருத்த சட்டம் ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தோட முதல்வர் இந்த வக்ஃப் ஓட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, பூ மாஃபியா, அதாவது நில மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ட்டு ஆவணப்பூர்வமாக சொல்றாரு. இப்போ இது உண்மையா இல்லையா? இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட், வக்ஃப் திருத்த சட்டம் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா? தேவைன்னா இது மத ரீதியான ஒரு எதிர்ப்பா, இல்லாட்டி பாரத தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் காக்கிறதுக்காக வரும் சட்டமா அப்படின்ட்டு நாம் பார்க்கணும். இப்போ ஆகஸ்ட் 8, 2024 அன்னைக்கு 18வது லோக்சபாவோட முதல் செஷன் அப்போ மைனாரிட்டிஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர் இந்த வக்ஃப் திருத்த சட்ட பில்லை லோக்சபாவில் சமர்ப்பிக்கிறாரு. அன்றைக்கே ஒரு கணக்கெடுப்பு நடக்குது, அதோ ஓட்டிங் நடக்குது. ஓட்டிங்கில் இதை அக்செப்ட் பண்ணலாம், இந்த பில்லை நம்ம ஏற்றுக்கிடலாம் அப்படின்ட்டு வந்த உடனேயே இந்த பில்லை ஆக்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு, சட்டமாக ஆக்குறதுக்கு இதை உடனே அன்னைக்கே ஜேபிசி, அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் பல கட்சிகளோட பிரதிநிதிகள் இருக்காங்க, எதிர்கட்சியில் உள்ள பிரதிநிதிகளும் இருக்காங்க. இவர் அசாவுதீன் ஓவைசி அவரும் இருக்கிறாரு இந்த ஜேபிசியில். அப்புறம் ஆகஸ்ட் 22, 2024 அன்னைக்கு இந்த ஜேபிசியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் மீட்டிங்கும் நடக்குது. இப்போ இந்த வக்ஃப் திருத்த பில் சட்டமாக மாறிச்சுன்னா, இதோட பேர் வக்ஃப் ஆக்ட் 1995 மாறுபட்டு யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டாக மாறுறதுக்கான பரிந்துரைப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்கட்சிக்காரங்கெல்லாம், அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்காரங்க, பல அமைப்புகள்லாம் அப்படி கொந்தளிச்சு எழுந்திரிச்சு இது சிறுபான்மையர்களுக்கு எதிரானதுன்ட்டு கத்த ஆரம்பித்தாங்க. இதில் அசாவுதீன் ஓவைசி அவரும் ஒரு மேடை பேச்சில் அவர் இதை பற்றி குறிப்பிடுறப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்துச்சுன்னா நாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் தர வேண்டியதாக இருக்கும். யார் வக்ஃபுக்கு எழுதி கொடுத்தாங்க, அவங்களோட சொத்தை எழுதி கொடுத்தாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வக்ஃப் சொத்துகளுக்கு பேப்பர்ஸ் கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. அப்படின்னா இந்த 1.5 லட்சம் வக்ஃப் சொத்துகள் அபகரிச்ச சொத்துகளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சு ஓவைசி இப்படி ஒரு இதை சொல்றாரு. அப்போ வக்ஃபு கிட்ட அது பறிப்போகும் என்று அவர் வருத்தப்படுறாரு. சரி, இப்போ வக்ஃபு ஓட வரலாறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சுருக்கமாக 19வது நூற்றாண்டு, அதாவது 1894 அந்த காலகட்டத்தில், அதாவது இது எப்போ அப்படின்னா ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷர்களோட காலனித்துவம் இங்கே பாரதத்தில் இருந்த அந்த சமயத்தில் ஒரு வக்ஃப் சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்பியூட் ஒன்று வருது, ஒரு கேஸ் ஒன்று வருது. அப்போது இந்த வக்ஃப் பிரச்சனைக்கான வக்ஃப் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்ததுமே அது பிரைவி கவுன்சில் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே 4 பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் அதை அந்த வழக்கை பார்க்குறாங்க. அப்போ அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த வக்ஃபு இல்லீகல், அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது, ஆபத்தானது அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க. நம்மளை அந்த பிரைவி கவுன்சிலோட லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நீதிபதிகள் சொல்கிறாங்க. சரி, இப்போ அவங்க சொன்ன இந்த கருத்தை பாரதத்தில் அவங்க ஏற்றுக்கிடலை. இங்கே இருந்த பிரிட்டிஷார்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913 கொண்டுட்டு வராங்க. இது மூலமாக அவங்க வக்ஃப் பாரதத்தில் காப்பாற்றுறாங்க.
அதுக்கப்புறம் இந்த பாரத சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வக்ஃப் ஆக்ட் ஆஃப் 1954 நெஹ்ரு கவர்மெண்ட்டால் பாஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வக்ஃபை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டுட்டரி பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ 1964 1964. இது வந்து அண்டர் தி வக்ஃப் ஆக்ட் ஆஃப் 1954 இது உருவாக்கப்படுது. இப்போ இந்த சென்ட்ரல் போர்டோட வேலை என்ன அப்படின்னா, மத்திய அதாவது சென்டரில் இருந்துட்டு ஸ்டேட் அனைத்து மாநிலங்களில் உள்ள வக்ஃப் போர்டையும் பார்த்து மேல்பார்வை பார்த்து அதை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலோட வேலை. அப்புறம் என்னன்னா, இந்த 1995 வக்ஃப் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து அதில் வந்து இன்னொன்று சில பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த காங்கிரஸ் ஆட்சியில் வக்ஃபுக்கு. அப்போல யூபிஏ கவர்மெண்ட், அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சி. இப்போ அதில் வந்து என்னென்னா ஓவர் ரைடிங் பவர் கொடுக்கப்படுது. அதாவது வேற எந்த சட்டமும் இந்த வக்ஃபுக்கு மேலே செல்லாது, வக்ஃபு சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ட்டு. அப்போ இதில் என்னென்ன பவர்ஸ் அப்படின்ட்டு சுருக்கமாக பார்த்தோம்னா, செக்ஷன் 40 செக்ஷன் 83 இது ரெண்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. செக்ஷன் 40 என்ன சொல்லுது, வக்ஃபு சட்டம் அப்படின்னா, வக்ஃபு வந்து உங்களோட நிலம் நீங்கள் வக்ஃபுக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டீங்க, நீங்கள் இஸ்லாமியரும் இல்லை, நீங்கள் எழுதி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் இடத்த வந்து வக்ஃபு வந்து இது வக்ஃபோட இடம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது, எந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் கொண்டுட்டு வர முடியாது. அங்கே வக்ஃபு ட்ரிபியூனலில் வந்து அவங்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் தீர்ப்பு. அவங்க இல்லை அது எங்களுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்ட்டா நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீங்கள் ஒன்று வெளியில் போகணும், இல்லாட்டி அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்களோ பண்ணுறதுக்கான ஒரே வழி தான் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தானது, மக்களோட பாதுகாப்பு அங்கே அடிபட்டு போகுது. இப்போ வந்து வக்ஃபு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒருத்தர் ஆன்மீக ரீதியில் அவர் அந்த இஸ்லாமியர் அவரோட சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச, அவர் வாழ்நாளில் அவர் சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு சொத்தை வாங்குறாரு, நிலமோ வீடோ. அதை வந்து அவர் வந்து அவரோட மசூதிக்கு, அவரோட மத இன்ஸ்டிடியூஷனுக்கு அவர் கொடுக்குறாரு. அப்போ இதோட செயல்பாடு எதுக்காக இருக்கணும்னா, அந்த அவரோட மதத்தின் வழிபாட்டு தலமாவோ இல்லாட்டி இதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அவங்க வந்து அவங்க மதத்தோட மக்கள், ஏழை மக்கள், தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவோ தான் இது வக்ஃபு கொடுக்கப்படுது. இது வந்து எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. சிலர் எப்படி கோயிலுக்கு சிலர் வந்து தங்களோட நிலத்தை தானம் பண்ணுறாங்களோ, கோயில் பேரில் எழுதி வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி வக்ஃபு. இப்போ இந்த வக்ஃபு வந்து இஸ்லாமிய நாடுகளான துருக்கி, லிபியா, ஈஜிப்ட், சுடான், லெபனான், சிரியா, ஜார்டன், டுனிஷியா, ஈராக் போன்ற நாடுகளில் கூட இந்த வக்ஃபு அவ்வளோ பெருசாக செயல்படலை. பாரதத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறதுக்கான காரணம், இங்கே பாரதத்தை இஸ்லாமியமயமாக ஆக்கணும் அப்படிங்க சில அமைப்புகளோட குறிக்கோளில் செயல்படுற ஒரு எஜெண்டாவாக தான் இன்னைக்கு பலர் பார்க்குறாங்க இந்த செயல்பாட்டை. அப்போ இந்துக்களோட எண்ணிக்கையை குறைச்சி அவங்கள பிற மதங்களுக்கு மாற்றி அங்கே இப்போ வந்து இஸ்லாமிய மதத்துக்கு நிறைய பேர்த்த மாற்றுறாங்க, நிறைய கிராமங்களில் இஸ்லாமியமயமாக ஆக்குறாங்க. அங்கே அப்புறம் லவ் ஜிஹாத்லாம் ஏற்படுது. அப்போது அங்கே இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சி இஸ்லாமிய எண்ணிக்கை கூடுது. அதே நேரத்தில் சைட் பை சைடு என்ன ஆகுது அப்படின்னா, நிலப்பரப்பு, நம்ம லேண்ட், நிலங்கள், பாரதத்தில் உள்ள நிலங்கள்லாம் இந்த வக்ஃபு தங்களோடதுன்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம்
அதிக நிலம் இந்த வக்ஃபு கிட்ட வந்தோடனே அவங்க வந்து பாரதத்தை இஸ்லாமிய நாடாக அறிவிக்கிறதுக்கு அதுக்கான செயல்பாடுல இருக்கிறாங்க அப்படிங்கதான் இன்னைக்கு வலைத்தளங்களில் இளைஞர்கள் பலர் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை எதிர்த்து இந்த செயல்பாட்டை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. தேசத்தையும் நம்மளோட உரிமைகளையும் காப்பதற்கு, இது மதத்தை எதிர்த்து பேசவில்லை, நம்மளை காப்பதற்கு ஒரு வக்ஃபு அப்படிங்க ஒரு வாரியத்தை கொண்டு ஒரு செயல்பாட்டை கொண்டு பாரதத்தில் உள்ள எத்தனை இடங்களை அவங்க வந்து அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன பட்டியலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8.7 லட்சம் சொத்துகள் அவங்களுக்கு இருக்கு. இது பாரதத்தில் எவ்வளவு பெரிய நிலப்பரப்புல இருக்கு அப்படின்னா 9.4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இன்னைக்கு வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்குது. அப்போ வக்ஃபு போர்டு இஸ் த லார்ஜஸ்ட் லேண்ட் ஸ்கேம் அப்படின்ட்டு பல ஹெட்லைன்ஸ் நீங்கள் இதை டைப் பண்ணி போட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் உங்களுக்கு இதோட விவரங்கள்லாம் கிடைக்கும். இப்போ வக்ஃபு வாரியத்தை வந்து சமீபத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, செய்திகள்லாம் என்ன வருது அப்படின்னா, பாரத வரலாற்றில் மிகப்பெரிய நில மோசடி இந்த வக்ஃபு வாரியத்தால் செய்யப்படுது அப்படின்னு. அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா, பாரதத்தில் உள்ளதுலே அதிக நிலம் உள்ளது பாரத இராணுவத்துக்கு 18.11 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு. ரெண்டாவது அதிக சொத்து உள்ள நிறுவனம் வந்து நம்ம ரயில்வே துறை கிட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு. வக்ஃபு வாரியம் இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. அதோட நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 9.4 லட்சம் ஏக்கர். இதில் வேடிக்கையை பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஃபு வந்து பாரதத்தோட ரயில்வேக்கு சொந்தமான சொத்து இருக்குல்ல, நைனித்தால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நைனித்தாலில் உள்ள ரயில்வே நிலத்தை வக்ஃபு தன்னோடது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. சுன்னி வக்ஃப் போர்டு வந்து கியான்வாபி ஓட நிலத்தை தங்களோடதுன்ட்டு கோர்றாங்க. டெல்லியில் இருக்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சிஜிஏ காம்ப்ளெக்ஸை வக்ஃப் வாரியம் தங்களோடதுன்னு சொல்கிறாங்க. அம்பானியோட வீடு மும்பையில் இருக்கிறதையும் வக்ஃபு தங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் ஹைகோர்ட்டும் வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. 2021 இந்த சூரத் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஸ் வந்து வக்ஃபு என்ன சொல்லுது, இது எங்களோடது அப்படின்னு சொல்லுது. குஜராத்தில் இருக்க 2 பெய்ட் துவாரிகாவில் உள்ள 2 தீவுகள் வக்ஃபு என்ன சொல்லுது, எங்களோடதுன்னு சொல்லுது. இந்த தீவுகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தீவுகள். மகாராஷ்டிராவில் 2021 லேண்ட் ஸ்கேம், நில மோசடி அப்படிங்க இது ஏற்பட்டிருக்கு வக்ஃபு மூலமாக. 2017 உத்தரப்பிரதேசத்தில் வக்ஃபு மூலமாக நில மோசடி, லேண்ட் ஸ்கேம் நடந்திருக்கு. கர்நாடகாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1600 ஏக்கர் விஜயபுரம் கிராமத்தோட விவசாயிகள் நிலத்தை வக்ஃபு வந்து இது வக்ஃபோட சொத்து அப்படின்னு சொல்லி விவசாயிகளை அவங்களோட நிலத்தை விட்டு போக சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அந்த மாவட்டத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 14,000 15,000 ஏக்கர் நிலத்தை வக்ஃபு தன்னோடது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து 2018 வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வக்ஃபு சொத்து பூனேல உள்ள பர்பானி அப்படிங்கிற அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 1700 புது வக்ஃபு சொத்துகள் அங்கே பதிவு செய்யப்பட்டதாக பார்க்குறாங்க. அப்புறம் இந்த 2017 வந்து மகாராஷ்டிரா வக்ஃப் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மகாராஷ்டிராவில் வந்து 2017 வக்ஃப் போர்டு வந்து சட்டவிரோதமாக அந்த வக்ஃபோட நிலம்லாம் இருக்கும்ல, அதை வந்து சட்டவிரோதமாக டெவலப்பர்ஸ்க்கும் பில்டர்ஸ்க்கும் விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கே மகாராஷ்டிராவில் ஏற்படுது. 2014 அவுரங்காபாத் முனிசிபல் கார்பரேஷன் நிலத்தை வந்து வக்ஃபு தன்னோடதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ சிவசக்தி சொசைட்டின்ட்டு சூரத்தில் இருக்குது, குஜராத்தில். இதில் என்ன அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் ஒருத்தர் வந்து இஸ்லாமியர் அதில் குடியிருக்கிறாரு. அவரோட அப்பார்ட்மெண்ட்டை வந்து நமாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த கேம்பஸில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து மசூதியாக ஆக்குறாரு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் இந்த ஒரு வீட்டை, அங்கே எத்தனையோ வீடுகள் இருக்கலாம் ஃப்ளாட்ஸில், அதில் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் அவரோட வீட்டை அவர் மசூதிக்கு கொடுத்து அதை வந்து வக்ஃபு சொத்துன்ட்டு எழுதிட்டாருன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க, நீங்களே யூகிச்சு பாருங்கள். அப்புறம் இந்த 2024 சுன்னி வக்ஃப் வாரியம் வந்து பீகாரில் பாட்னா பக்கத்தில் இருக்க கோவிந்தப்பூர் கிராமத்துக்கு திடீர்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃபுக்கு சொந்தமானது, இங்கே வசிக்கும் மக்கள் 30 நாட்களில் தங்களோட வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் உள்ள செய்தி. அப்போது வக்ஃபு வந்து எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு பாருங்கள். இப்போ ஆந்திரா பிரதேஷ், ஒவ்வொரு மாநிலத்திலையும், இன்னும் சில மாநிலங்கள், தமிழ்நாட்டிலலாம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா ஒன்றா இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முதல் சர்வே, வக்ஃப் போர்டோட சர்வே வந்து 1955 ஏற்படுது. கிட்டத்தட்ட 10 வருஷ காலம் இந்த சர்வே நீடிக்குது. ஏன்னா அப்போல்லாம் வந்து பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. இப்போ 2வது சர்வே வந்து 2001 நடக்குது. அந்த சமயத்தில் வந்து 25,762 சொத்துகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட 81,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த சொத்துகள் இருக்கதா சொல்லப்படுற இது. இன்னைக்கு வக்ஃபோட சொத்து ஆந்திரா தெலுங்கானாவை சேர்த்தா எவ்வளவு இருக்குன்னா 1.3 லட்சம் ஏக்கர் நிலம். அடுத்தது 2012 வந்து ஒரு சிபிஐ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை மேற்கொள்கிறாங்க. அதில் வந்து அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கான மதிப்புள்ள மோசடி வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஸ்டேட் வக்ஃப் போர்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ நீங்கள் சொல்லலாம், இது வெறும் ஹிந்துக்களுக்கு மட்டும் பாதிப்பாக இருக்கா அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் எந்தெந்த மக்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்திருக்குன்னு சில உதாரணங்கள். ஹரியானாவில் உள்ள யமுனா நகர் மாவட்டத்தில் உள்ள ஜத்தலானா அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு குருத்வாரா இருக்குது. குருத்வாரானா என்னது? சீக்கியர்கள் வழிபடும் ஸ்தலம். இந்த குருத்வாராவில் வந்து அந்த குருத்வாரா நிலம் வந்து வக்ஃபுக்கானது அப்படின்னு வக்ஃபு நோட்டீஸ் அனுப்புது. மக்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு தான் எதுவும் பண்ண முடியாது, அதனால அது வக்ஃபுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறப்போ மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குருத்வாரா கமிட்டியில் உள்ள சில உறுப்பினர்கள், ஜஸ்விந்தர் சிங், சர்தார் சத்விந்தர் சிங், மனிஷ் பட்ரா, இந்த மாதிரி அந்த போராடுறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1947 அந்த குருத்வாரா அங்கே இருக்குது, அதனால இது வந்து மசூதிக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது, வக்ஃபுக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்ட்டு அவங்களாம் போராட வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ வந்து சமீபத்தில் நடந்த கேரளாவில் எர்ணாகுளம் உள்ள முனம்பம் அப்படிங்கிற அந்த இடத்துல 2024 நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 600 குடும்பங்கள் இருக்கும் ஒரு கிராமம். அதில் பெரும்பான்மையானவங்க கிறிஸ்துவர்கள். கிட்டத்தட்ட 404 ஏக்கர் நிலம் அளவுக்கான நிலம். இது வந்து வக்ஃப் வாரியம் வந்து தங்களோடதுன்னு சொன்னதுமே அங்கே இருந்த கிறிஸ்துவ அமைப்புகள், அதில் முக்கியமாக இந்த சைரோ மலாபார் சர்ச், அவங்க ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 1000 சர்ச்சஸ், கேரளாவை சேர்ந்த சர்ச்சஸ் இந்த வக்ஃபை எதிர்த்து போராடி இருக்காங்க.
இது மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேட்டியை கேட்ட ஷஹசாத் முகமது ஷா அப்படிங்கவர், அவர் வந்து புண்டி ஏரியா ஆஃப் ராஜஸ்தான்லேருந்து வந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட சமுதாய மக்கள், அவரோட அந்த இஸ்லாமிய மக்களோட தனி நபரோட சொத்துக்களையும் வக்ஃப் வந்து தங்களோடது அப்படின்ட்டு சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல இஸ்லாமியர்களும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்கள்லேருந்து வக்ஃப் வந்து அவங்களோட நிலத்தை அபகரிச்சிருது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் விடுறாங்க, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கடும் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 2018 இந்த வக்ஃப் வாரியம் என்ன சொல்லுது, ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நீங்கள் தாஜ்மஹாலை விட்டுட்டு போங்க, தாஜ்மஹால் வந்து எங்களோடத வக்ஃபுக்குள்ளே வருது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஏஎஸ்ஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே கேட்குறாங்க என்ன அப்படின்னா, அங்கே இருக்க ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் வக்ஃப் வாரியத்துக்கிட்ட சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து இந்த தாஜ்மஹால் வந்து உங்களோடதுன்னு சொல்லியிருக்கீங்க. எம்பரர் ஷாஜஹான் அவர் வந்து இந்த தாஜ்மஹாலை கட்டி 18 வருஷத்துக்கு அப்புறம் 1666 அவர் இறக்குறாரு. அவர் எழுதி வச்ச வக்ஃபுக்கு அவர் இதை சமர்ப்பித்த ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு வாரத்தில் சமர்ப்பிங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து மத்திய பிரதேஷில் இன்னொரு போராட்டம் நடக்குது. ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 2024. இது என்ன வழக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, புர்ஹான்பூர் கோட்டை அப்படின்ட்டு. அதில் வந்து ஷா சுஜாவோட கல்லறை, நதீர் ஷாவோட கல்லறை, பிபி சாஹிப்போட மஸ்ஜித், அப்புறம் ஒரு பேலஸ், ஒரு அரண்மனை ஒன்று அதுக்குள்ளே இருக்கிறதா சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் வக்ஃபு சொத்து அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணி ஏஎஸ்ஐயை நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏஎஸ்ஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த மானுமெண்ட் வந்து ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1904 வருது. அதனால இது வந்து வக்ஃபுக்கு நாங்கள் எழுதி கொடுக்கல, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதில் மோசடிகள் எப்படி நடக்குது அப்படின்ட்டு இன்னும் சில, இது அபகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களோட நாலேஜ் இல்லாமலே அவங்களோட நிலத்தை வக்ஃபு நிலம்ட்டு பதிவு செய்கிறது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமிய மக்களோட விவசாய நிலத்தெல்லாம் ஏலத்துக்கு விட்டு விற்கிறாங்க. இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, சில உதாரணங்கள் போபால்லேருந்து. அங்கே வந்து என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியம் வந்து அங்கே இருக்க மக்களோட நிலங்களை தங்களோடதுன்னு சொல்லி அதை வந்து ஏலத்துக்கு விட்டு தனியாருக்கு விற்கிறதா சொல்லப்படுது. இப்படி பல 1000 ஏக்கர் நிலம் வந்து வக்ஃபு சொத்தா அறிவிக்கப்பட்டு அந்த மாநிலம் முழுவதிலையும் கிட்டத்தட்ட 55 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க அஜெண்டாவாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. சரி, இப்போ தமிழ்நாட்டில் இந்த வக்ஃபு பற்றி எதுவும் பிரச்சனை வருதா அப்படின்னா, 2022 தமிழ்நாடுல நடந்த ஒரு விஷயம்தான் பாரதம் முழுவதையும் உலுக்கி விட்டு எல்லாத்துக்கும், அதாவது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கலாம். 2022 ராஜகோபாலுங்க ஒருத்தர் திருச்சிராப்பள்ளி, நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்க திருச்செந்துறை அப்படிங்கிற அந்த கிராமத்தில் அவருக்கு ஒரு விவசாய நிலம் வந்திருக்கு. அவர் வேற எங்கேயோ இருந்தனால அந்த நிலத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட விற்றுட்டு அவங்க பேரில் பதிவு செய்வதுக்கு சார் பதிவாளர்கிட்ட போகிறாரு. அங்கே போனால் சார் பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் நிலம் வந்து வக்ஃபுக்குள்ளே இருக்குது, நீங்கள் வக்ஃபு கிட்ட இருந்து தடையில்லா சான்று நான் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் அவங்கெல்லாம் வச்சுருந்த நிலம் நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல, இது எப்படி வக்ஃபு கிட்ட போகும் அப்படின்னு. அப்புறம் ஹிந்துக்கள்லாம் வந்து சேர்ந்து பார்த்து, ஹிந்து அமைப்புகள்லாம் போய் பார்த்தா
6 கிராமம் தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்க 6 கிராமத்தை வக்ஃபு சட்டவிரோதமாக மக்களுக்கு தெரிவிக்காமல் யாரும் வக்ஃபுக்கு கொடுக்கல. அவங்கவுங்க நெத்தி வியர்வை நிலத்தில் உழைச்சி சம்பாரித்து ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி இருக்கிறதுக்கே திண்டாடுற இந்த காலத்தில் அவங்க எடுத்துகிட்டு போய் வக்ஃபுக்கு கொடுத்துருவாங்களா? வக்ஃபு இங்கே இருக்க இந்த 6 கிராமத்தையும் தங்களோட தான் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு சந்திரசேகர சுவாமி கோயில், அந்த கோயிலில் சேர்ந்த 300 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலமும் வக்ஃபுக்கு சொந்தமாக. யார் எழுதி கொடுத்துருப்பா கோயிலில்? இஸ்லாமிய மதத்துக்கு நம்ம ஹிந்து கோயில்களை எழுதி கொடுப்பாங்களா யாராவது? ஸோ இது கூட இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்போ இது பாரத தேசம் முழுவதும் மக்களை அப்படி உலுக்கி விட்டு அவங்கவுங்க பயந்து போய் தேடி பார்த்ததுல தான் இவ்வளோ ரெக்கார்ட்ஸும் இப்போ சமீபத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த வக்ஃபு இந்த மாதிரி மக்களுக்கு சொல்லாமல் சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க அபகரித்து வச்சுருக்காங்க, அவங்க பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு இந்த பாருங்கள் அப்போவே பதிவு செஞ்சதுன்ட்டு இந்த ரெக்கார்டை காட்டினா உங்களோட பேர குழந்தைகள்லாம் எங்கே போவாங்க? ஓஹோ, அப்போ என் தாத்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஓ என் தாத்தா என் பாட்டிலாம் எழுதி வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் நிலத்தை விட்டுட்டு போவாங்க. இல்லாட்டி அவங்க மதம் மாற சொன்னாங்கன்னா மதம் மாறுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்ஃபு போர்டு பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா, பாலசமுத்திரம் முனிசிபாலிட்டி சேர்ந்த, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பாலசமுத்திரம் முனிசிபாலிட்டியை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000 வீடுகள் கொண்ட இடம் வக்ஃபு தங்களோடதுன்னு சொன்னனால அங்கே இருக்கிற மக்கள் தங்களோட வீடுகளை விற்க முடியவில்லை. ஒரு ஆத்திர அவசரம்னா ஒரு நிலத்தையோ ஒரு வீடையோ விற்று காசாக்கி ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு அவசரத்துக்கு குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு செலவோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் அமைக்கிறதுக்கோ நிறைய பேர் நிலத்தை விற்கிறது உண்டு. ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீடை கட்டி அதை விற்க முடியாமல் போகிறதுக்கும் இந்த வக்ஃபு வாரியம் காரணமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த வக்ஃபு சட்டவிரோதமாக செயல்படுறதுக்கான சில ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டேட் வக்ஃப் போர்டு ரெக்கார்டு அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 8160 ரெஜிஸ்டர்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், வக்ஃப் சொத்துகள் பதிவு செய்யப்பட்டதில் கிட்டத்தட்ட 7352 பப்ளிக் வக்ஃப் எஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் அது மட்டும் இல்லாமல் 808 ஒலாத் வக்ஃப் எஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு பேனல் இதை பார்க்குறாங்க. அந்த பேனல் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ சொத்துல 9 வக்ஃப் எஸ்டேட் கைமாறப்பட்டிருக்கு 1980லேருந்து 1985 வரைக்கும். அதே மாதிரி 117 வக்ஃப் எஸ்டேட்ஸ் கைமாறப்பட்டிருக்கு 1986லேருந்து 1995 வரைக்கும். இதில் 28 வக்ஃப் சொத்துகள் விற்கப்பட்டிருக்கு, 47 அதாவது லீஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, 21 சொத்துகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் 30 வக்ஃப் சொத்துகள் ப்ரொமோட்டருக்கு கொடுத்து பில்டர்கிட்ட கொடுத்து அதை பில்டருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. இது வக்ஃபுக்கான பர்பஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல வரப்படுது. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 3 மாத காலத்தில் கான்பூர் நகரத்தில் ஒரு பெரிய சர்வே நடந்து அதில் அங்கே என்ன ரிப்போர்ட் வருது அப்படின்னா, 1670 சொத்துகள் வக்ஃபோட சொத்துகள் இந்த கான்பூர் நகரத்தில், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர் நகரத்தில் சொல்லப்படுற இந்த வக்ஃபு சொத்துக்களில் கிட்டத்தட்ட 548 வக்ஃபு சொத்துகள் கவர்மெண்ட்டோட லேண்டு, அதாவது அரசாங்க சொத்தை இவங்க வக்ஃபு சொத்துன்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் நிறைய மோசடி நடக்கவும் யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1989 ஒரு ஸ்டேட் ஆர்டர் போடப்பட்டதை
நீக்கிடுறாங்க. இதை நீக்கினால என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்க ரெவென்யூ மாநிலத்தோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் இந்த வக்ஃபு சொத்து எல்லா நிலத்தையும் நீங்கள் வந்து சரியாக பாருங்கள், உங்கள் ரெக்கார்ட்ஸ் படி அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வக்ஃபு வந்து என்ன அப்படின்னா, இந்த விவசாயம் இல்லாத அந்த புறம்போக்கு நிலம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக வக்ஃபுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது. இதுக்கான விவரத்தை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் டெப்யூட்டி செக்ரட்டரி ஷாக்கில் அகமத் சித்திகி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நோட்டீஸ் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்துச்சு. அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா, 1989 ஏப்ரல் 7 வந்த அந்த மேண்டேட்டில், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த அந்த மேண்டேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த விவசாயம் இல்லாத அன்கல்டிவேபிள் லேண்ட், காமன் அன்கல்டிவேபிள் லேண்ட், இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக இர்ரெகுலராக ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்குள்ளே வக்ஃபு சொத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அங்கே உள்ள அந்த அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெல்லியில் 123 முக்கியமான சொத்துகள் வந்து டெல்லி வக்ஃபு வாரியத்துக்கு அப்போதைய காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்போ இந்த 2013-14 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க 123 முக்கியமான சொத்துக்களை டெல்லி வக்ஃபு போர்டுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நிறைய மாஸ்க், மசூதி, தர்கா, கல்லறை, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதோட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 123 சொத்துகள் வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, டெல்லிக்கு உரிமையான சொத்து. இதை வந்து டெல்லி வக்ஃபு வாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது 1910 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து டெல்லியை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் நிறைய இடத்தெல்லாம் அக்வயர் பண்ணுறாங்க. தலைநகரத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அங்கே என்ன அப்படின்னா, இந்த 1970 இறுதியில் இந்த டெல்லி வக்ஃபு வாரியம் வந்து 123 அந்த எக்ஸ்பேன்ஷனில் எடுத்த நிறைய நிலத்தை வந்து தங்களோட தான் எடுக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, அப்போதைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் வக்ஃப் அண்ட் ஹவுசிங் இருந்த ஸ்ரீ ஃபக்ருதீன் அலி அஹமத் அவர் வந்து இந்த 123 ப்ராப்பர்ட்டிஸை வந்து டெல்லி வக்ஃப் போர்டுக்கு கொடுத்துட்றாரு. இது வந்து ஒரு ஜிஓ போட்டு 23/3/1984 கொடுத்தது. ரெண்ட் ₹1 பர் ஏக்கர், ஒரு வருஷத்துக்கு ₹1 ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. இதை வந்து அதுக்கப்புறம் இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து வக்ஃபுக்கே கொடுத்துட்றாங்க. இப்போ இதை ஆரம்பத்துலேருந்தே எதிர்த்தது வந்து இந்திரபிரஸ்த் விஸ்வ இந்து பரிஷத் எதிர்த்து நீதிமன்றத்துக்கெலாம் போய் இந்த 123 ப்ராப்பர்ட்டியையும் டெல்லியில் காப்பாற்றுறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% மேலே டெல்லியில் உள்ள நிலம் வக்ஃபு தங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் பாரதத்தில் உள்ள வக்ஃபு செய்யும் அட்டுழியம், வக்ஃபு அபகரிக்கும் நிலங்கள். இப்போ சொல்லுங்க, வக்ஃபு திருத்த சட்டம் நம்மளுக்கு பாதுகாப்புக்கானதா இல்லாட்டி மத ரீதியானதா? வக்ஃபு திருத்த சட்டம் வந்துச்சுன்னா ஆவணங்கள் வக்ஃபு வாரியம் காட்ட வேண்டும். யாராவது அந்த பதிவு செஞ்சுருந்தாங்க, தங்களோட சொத்தை எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் டீடில் இருக்கணும், ரெஜிஸ்டர்ட் டீடில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சான்றை காட்டணும். இதை அவங்க வக்ஃபு சொத்தெல்லாம்
டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பதிவு செய்வாங்க. ரெவென்யூ ரெக்கார்டில் சட்டவிரோதமாக இதெல்லாம் வக்ஃப் சொத்துன்ட்டு பதிவு செஞ்சதெல்லாம், கெஜெட் பப்ளிகேஷன் போட்டதெல்லாம் திருத்தி அதை மீண்டும் உரிமையாளர் பேர்லேயே கொண்டுட்டு வரணும். அப்படி அந்த உரிமையாளர்கள் யாருன்னு தெரியலை அப்படின்னா அரசாங்கம் அதை எடுத்து அந்த நிலத்தில் வந்து மக்களோட நலனுக்காக உள்ள அதாவது அந்த நிலத்தை வந்து மக்களோட நலத்துக்காக பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் கொண்டுட்டு வரப்படுற ஒரு விஷயம். இது மதத்தின் எதிர்த்து இல்லை, பாரத தேசத்தின் குடிமக்களையும் பாரத தேசத்தையும் காக்கிறதுக்காக உள்ள திருத்த சட்டம் தான் இது. இதை எல்லோரும் வரவேற்க வேண்டும். நாம் இந்த வக்ஃபோட உண்மைகளை தெரிஞ்சு நாம் நம்மளோட கடமை என்னவோ அதை வந்து நாம் செய்யணும். நம்மளுக்கு இது தேவை அப்படின்னா நாம் நிச்சயமாக இதுக்கான குரலையும் கொடுக்கணும். ஜெய் பாரதம்.